எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இல. புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார், காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய உரிமைகள் எல்லாம் புடுங்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசின பேச்சு பெரிய அதிர்ச்சியை கிளப்பி இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? மோடி அவர்கள் பேசிய பேச்சு என்பது பயத்தின் உளறல். அவரு எல்லா வகையிலையும் இப்பொழுது அஞ்சி நடுங்கிக் கொண்டு அந்த காலத்து மோடியாக RSSல தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மோடியாக அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்னமோ காங்கிரஸ் இப்பதான் இந்தியாவில தோன்றியது மாதிரியும் இன்னைக்குதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர மாதிரியும் மோடி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 70 ஆண்டுகளாக இந்திய துணைக்கண்டத்தில் காங்கிரசினுடைய ஆட்சி காலம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பண்டிதர் ஜவஹர்லால் நேருவிலிருந்து மரியாதைக்குரிய அன்னை இந்திரா காந்தி அம்மையாரிலிருந்து ராஜீவ் இன்னும் தொடர்ந்து காங்கிரஸ் பிரதமர்கள் வந்திருக்காங்க. எந்த காலத்திலும் இவரு சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும்னா அனைவருக்கும் அனைத்தும். இப்ப தமிழக முதல்வர் எங்க தலைவர் அண்ணன் தளபதி சொல்ற மாதிரி எல்லோருக்கும் எல்லாம் என்பது போல இது செக்யூலரிசம், கான்ஸ்டிடியூஷன் லா, அரசியலமைப்பு சட்டப்படி அதில் இருக்கக்கூடிய அளவிற்கு மத நல்லிணக்கம், மத சார்பின்மை இல்லாத இவருதான் முஸ்லிமுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இன்னும் பல்வேறு அமைப்புகள், இனங்கள், சமூகங்கள் அனைத்திற்கும் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டா ஒருத்தர் தான். அவருக்கு எல்லோருடைய நன்மைகளும் செய்யணும் தான் நினைக்கிறோமே தவிர இன்றைக்கு மோடி பேசிய அந்த பேச்சு என்பது அவருடைய மனதில் உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான அவருடைய சொரூபத்தை உலகத்துக்கு காட்டிடுச்சு. அவ்வளவுதான். இதன் விளைவு அவர் அனுபவிப்பார். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படையாக இஸ்லாமிய வெறுப்பை பேசுறாங்கன்னு சொல்றாங்களே, என்ன திட்டமாக இருக்கும் சார்? என்ன திட்டம்னா வேற ஒண்ணும் இல்ல. அவரு நல்லா தெரிஞ்சுக்கணும். மோடி என்ன பண்ணாரு, இந்த கருத்து கணிப்புகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கும் போது அவருடைய அலுவலகத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களை எல்லாம் கூப்பிட்டாரு. இந்த 10 வருஷத்துல ஓய்வு பெற்றவர் ரிட்டையர்ட் ஆனவங்களை, அந்த ரிட்டையர்ட் ஆனவங்களை எல்லாம் ஒரு கமிட்டி மாதிரி போட்டு நீங்கள் எனக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுத்து ரகசியமா கொடுங்கன்னு சொல்ல, அவர்கள் கருத்து கணிப்பின் முடிவு என்னன்னா, உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் கூட உங்களுக்கு பாரதிய ஜனதாவிற்கு சரிவு இருக்கிறது, அதுதான் நாங்க எடுத்ததனுடைய கருத்து கணிப்பு, உண்மை நிலைமை அதுதான் அப்படின்னு அவர்கள் கொடுத்ததற்கு பிறகுதான் பயம் வந்தது. அந்த பயமும் அச்சமும் வந்த உடனே இவர்களுக்கு இருக்கிற வேலை என்ன? பாரதிய ஜனதா என்பது ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியினுடைய முதன்மையான கருத்து என்ன? மதம், கடவுள், பேர், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ண கூறி மக்களை பிரிச்சு அதுல அடிக்க வச்சு ரத்தத்துல குளிச்சு அதுல ஆட்சி அமைக்கணும், ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் பாரதிய ஜனதா. அந்த பாரதிய ஜனதாவுக்குள்ள கடைசியா எடுத்திருக்கிற ஆயுதம் இஸ்லாமியர்களை ஒரு பக்கமாக, மற்றவர்களை ஒரு பக்கமாக, சிறுபான்மை மற்ற இன்னும் சிலரை இன்னும் ஒரு பக்கமாக ஆக்குவதா ஒரு பிரைம் மினிஸ்டர் வேலை? நீங்க இதுக்கா தேர்தல் நிக்கிறீங்க? இஸ்லாமியர்களை பற்றி இழிவாக பேசுறாரு, அதை கண்டிக்க கூடாதா? இஸ்லாமியர்கள்லாம் அங்கிருந்து ஓடி வந்தவர்களாம். ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் நரேந்திர மோடி? இந்திய துணைக்கண்டமும் பாகிஸ்தானும் பிரிகின்ற பொழுது விருப்பப்பட்டவர்கள் பாகிஸ்தான் போகலாம் என்று சொன்ன பொழுது இல்லை, இது எங்கள் தாய்நாடு, நாங்கள் இங்குதான் இருப்போம் என்று இஸ்லாமியர்களாக அன்றைக்கு இங்கே இருந்தவர்களுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த மண்ணை தன்னுடைய தாய்நாடாக தாயகமாக வைத்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள், நம்முடைய இராணுவத்துல கூட இஸ்லாமியர்களுடைய வீரர்கள் பல்வேறு நிலைகள்ல இருக்கிறதும் முதல்ல மோடி புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட ஒண்ணு சொல்லணும்னா, நரேந்திர மோடி கான் அப்துல் கவார் கான் அப்படின்றது எல்லை காந்தி அப்படின்னு சொல்ற அவரை பத்தி எல்லாம், எல்லை காந்தி பத்தி எல்லாம் தெரியுமா இவருக்கு? இவர் ஏதோ இஸ்லாமியர்லாம் ஓடி வந்தவங்க, அவங்க நிறைய குழந்தைங்களை பெத்துக்குவாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் பேச்சா இது? ஏன்னா குழந்தைங்களை பெத்துக்குவாங்க, காங்கிரஸ் ஆட்சி உங்ககிட்ட இருந்து புடிங்கி கொடுத்துரும், உங்க தாலியை அறுத்துரும், இதெல்லாம் நரேந்திர மோடி பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா உளர ஆரம்பிச்சிட்டார் என்பது அல்ல, மனதின் உள்ளே மறைத்து வைத்திருந்த வக்கரங்கள் வெளிவந்திருக்கின்றன. நரேந்திர மோடி என்பது உண்மையான சொரூபத்தை புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி ஆட்கள் இந்திய துணைக்கண்டத்தின் பிரைம் மினிஸ்டராக வருவதற்கு தகுதியும் கிடையாது, தரமும் கிடையாது.
என்பதை மீண்டும் ஒரு முறை மக்கள் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இந்த பேட்டியும் இந்த பேச்சியும் பயன்படும் தவிர வேறொன்றுக்கும் அதனால் எந்த விதமான வேறு நிலைகளும் கிடையாது. நாம் அதை வன்மையாக கண்டிக்கிறோம்னா நாம கண்டிக்கிறோம்னு இல்ல, உண்மையான மனிதநேயம் கொண்ட அத்துணை பேருமே இந்திய துணைக்கண்டத்தின் மீது பற்று கொண்டவர்கள், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நாட்டு பற்றாளர்கள் அத்துணை பேரும் நரேந்திர மோடியை கண்டிப்பார்கள். அமித்ஷாவை தவிர, கார்பரேட் கம்பெனிகளை தவிர மற்ற எல்லாருமே கண்டிப்பாங்க. அதான் நடக்கும். தேர்தல் ஆணையம் மதம் சார்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மோடி அவர்கள் இப்படி பேசினதற்கு பிறகும் தேர்தல் ஆணையம் எதையும் கண்டுகிட்ட மாதிரி தெரியலைங்களே சார். அதுதான் நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அழகாக சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடுநிலைமையை இழந்து விட்டது. தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய கடமையை இல்லாமல் ஆக்கிவிட்டது. ஏன்? தேர்தல் ஆணையம் என்பது எப்படி இருந்தது? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு இயக்குனராக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தில் அவசரமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதன் மூலமாக இவர்களே போட்டுக்கொண்ட ஒரு மந்தி மேல்தாவி கீழ்த்தாவி மாதிரி இவனுங்க மந்தி ஒரு ஆளை போட்டுக்கிட்டு, மந்திரி ஒரு ஆளை போட்டுக்கிட்டு நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு 3 இயக்குநர்களும் இவர்களாகவே ஆயிட்டு தேர்தல் ஆணையம் என்ற சுய அதிகாரம் கொண்டது 148 கோடி கொண்டிருக்கிற இந்திய மக்களினுடைய உண்மையான ஜனநாயக நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அனைவர்களுடைய பார்வையிலும் தன்னுடைய நடுநிலைமையை இழந்து விட்டது என்று எங்க தலைவர் சொன்னது எந்த அளவிற்கு உண்மையாகி கொண்டிருக்கிறது பாருங்க. இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதில்லை. ஆனால் இந்த நாட்டிலே வர இருக்கக்கூடிய முடிவுகளில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமைகின்ற போது தேர்தல் ஆணையம் மீண்டும் உரிய இடத்தை வைக்க வேண்டிய சூழ்நிலை வருகிற அரசுக்கு இருக்குது. உரிய நிலை இடத்துல அதை வைப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவினர் வளர்ச்சி பற்றி அதிகமா பேசி ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப மீண்டும் மதம் சார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, ஏன் இப்படி பின்னோக்கி போறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் இப்படி போறாங்கன்னா, நான் தான் முன்னே சொன்னேன், அவங்களுக்கு ஓட்டு வர்றதுக்கு நல்லதை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. 10 வருஷமா கொள்ளையடிச்சதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. கொரோனா காலத்துல கூட அந்த மருந்து மாத்திரைகளை சரியாக விநியோகம் பண்ணாம அதுலயும் சில கொள்ளையடிக்கிற கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சவங்க தான் இந்த பிஜேபி காரங்க. இந்த பிஜேபி அந்த நேரத்திலையும் அதை செய்திருக்கிறார்கள் என்றால் பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு தணிக்கை கிடையாது, யாரும் தெரியாது. பிஎம் கேர் ஃபண்டு பிரைம் மினிஸ்டர் விருப்பம்னு சொல்லி கார்பரேட் கம்பெனிகள் மூலம் பல லட்சம் கோடிகளை அதை வசூல் பண்ணானுங்க. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட எடுத்து சொல்லல. இப்ப தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்து அதுலயும் கொள்ளையடிச்சுட்டானுங்க. இப்படி தங்களுடைய ஆட்சி காலம் முழுவதும் சட்டப்படியாக கொள்ளையடிக்க புதிய புதிய திட்டங்களை போடுறது, செய்யறது, கொள்ளையடிக்கிறது. இந்த கொள்ளையெல்லாம் எங்க போகுது? எல்லாம் இந்துத்துவா. இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்து என்பது எல்லாருமா இருக்கிறாங்க. இந்து என்ற வார்த்தையை கொடுத்தது ஒரு கிறித்துவர். பிரிட்டிஷ்காரர் ஆட்சி காலத்துல தான் இந்துன்ற வார்த்தையே வருது. இங்க நம்ம நாட்டுல எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுல சைவர்களாக, வைணவர்களாக, திராவிட சமயத்தை சார்ந்த நாமெல்லாம் அந்த இந்து என்ற வார்த்தைக்கு பிரிட்டிஷ்காரர்கள் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த இந்து என்ற வார்த்தையை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறது இந்துத்துவா. இந்துத்துவான்னா என்ன? வெள்ளைக்காரர்கள் அவங்கள நெருங்க விடாதீங்க, இவர்கள் வந்தேரிகள், இவர்கள் படிக்க கூடாது, இவர்கள் பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது. மணிப்பூர்ல நிர்வாணமாக்கி கொடூரமான ஒரு மனித மிருகமாக நடந்ததுதான் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியின் அலங்கோலத்தின் உச்சக்கட்டம். அதையும் கூட ஒரு ஆறுதல் சொல்லவோ அல்ல போய் பார்க்கவோ கூட அல்ல. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சர்ச்சு மாதா கோயிலை இடித்து தரமட்டோம். 100க்கும் மேற்பட்ட மசூதிகள், இஸ்லாமியர்கள் தொழுகை செய்கின்ற இடமும் மண்ணோடு மண்ணாக இடித்து தள்ளினார்கள். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நரேந்திர மோடி இப்ப அதையே எடுத்து சொல்லுகிறார் போல, நாமெல்லாம் வாங்க, இந்துத்துவா எல்லாரும் ஒன்னாவுங்க, இந்த இஸ்லாமியர்களை விரட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த ஓட்டை கவர் பண்ணலாமான்னு ஓட்டு வாங்கறதுக்காக மக்களை மக்களாக நினைச்சுக்கிட்டு, மடையர்களாக நினைச்சுக்கிட்டு மோடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி இருந்த மாதிரி மதவெறியை தூண்டி விடுற வேலையை இப்ப செய்யறாரு. வேற ஒண்ணு
பாஜகவுக்கு எதுவும் பதட்டம் வந்துருச்சுங்களா சார்? வளர்ச்சியை சொல்லி ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரி பண்ணிதான் ஜெயிக்க முடியும்னு இப்படி ஆயுதங்களை கையில எடுத்துட்டாங்களா? பாஜகவிற்கு எதுவும் இல்லை, அதனால இதை கையில எடுத்து இந்த மாதிரி மத உணர்வை வச்சு பிரச்சாரம் பண்றாங்களே, இத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்களுடைய பார்வையில் இப்ப நம்ம தமிழ்நாடு திராவிடம், சவுத் திராவிட நாடு, தென்னிந்தியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகள் அனைத்திலுமே இந்த மதவெறி பேச்சுக்கள் எடுபடாத அளவிற்கு மிக தெளிவாக மக்கள் முடிவுகள் பல முறை வந்திருக்கு, நம்ம பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டுல கிட்டக்க கூட இவனுங்க இதை பேசிக்கிட்டுலாம் வர முடியாது. இங்க எல்லாரும் ஒண்ணு, எல்லா மக்களும் ஒண்ணு. இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரும் நாடோடிகள் கிடையாது, ஏதாவது ஓடி வந்தவங்களும் கிடையாது. இந்த மண்ணின் மைந்தர்கள் தங்களுக்கு பிடித்த சமயங்களை, நாமெல்லாம் சமயம்னே சொல்லலாம், மதம்ன்றது ஒண்ணு. இந்த மதங்கள் அப்படின்னும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை கும்பிட்டுக்கிறாங்க, போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லோரும் மண்ணின் மைந்தர்கள், எல்லாரும் ஒண்ணுதான். இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கும் அந்த கஷ்டம்தான். ஒரு அரசாங்கம் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கலன்னா எல்லா மக்களும் தான் கஷ்டப்பட போறாங்க. உணவு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா மக்களும் தான் கஷ்டப்பட போறாங்க. இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் அரசாங்கம்னு ஒண்ணு வைச்சாங்க. பாதுகாப்பு கொடுக்கணும், ராணுவம் கொடுக்கணும்னா எல்லா மக்களுக்கும் தான் கொடுக்கணும். இந்த மதத்துக்கு கிடையாது, இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்காத, இவங்களுக்கு லைட் போடாத, இவங்களை வாழ விடாதன்னு என்று சொல்லுகிறவன் தலைவனும் கிடையாது, அது கட்சி அமைப்பும் கிடையாது. அது ஒட்டு மொத்தமாக நிராகரிக்கப்பட வேண்டிய மோசடித்தனமான ஒரு அமைப்புகள். அந்த அமைப்புகளுக்கு நீண்ட காலமாக இப்ப மோடி பேசின பேச்சை வச்சு பார்த்தா, மோடியினுடைய செயல்களை வச்சு பார்த்தா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்பயும் சில பேர் இருக்கிறாங்க, எதுல, அந்த அமைப்புகள்ல என்ன சொல்லுவாங்க, இப்ப என்ன தப்பு காந்தியை சுட்டது? காந்தியை சுட்டது சரிதான், கோட்சே எங்களுக்கு பெரிய தலைவன் தான், கோட்சே ஒரு மிகப்பெரிய மகாத்மான்னு எங்க கோட்சேவை தான் நாங்க சொல்லுவோம்னு பேசக்கூடிய காவிகள் இருக்கிறார்கள். அந்த காவிகள் சங்கிகள் இன்னைக்கும் கோட்சேவுக்கு சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு சுத்தி கும்பிடுறாங்களே. நரேந்திர மோடி அதுல ஒரு ஆளு, ஞாபகம் வச்சுக்க, நரேந்திர மோடி அதுல ஒரு ஆளு. அதனாலதான் இன்னைக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு நாடகம்லாம் போட்டு பார்த்ததெல்லாம் வெளிரி போன உடனே தங்களுடைய சுயரூபத்தை காட்டி மதவெறியின் மூலமாக எதையாவது வாக்குகளை வாங்கலாமா அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. இதுல ஒரே ஒரு கருத்து ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆபத்து. RSS என்பது ஆபத்து, பாரதிய ஜனதா கட்சி என்பது பேராபத்து. இதுல இன்னொரு இப்ப இருக்கிற ஆபத்து என்ன தெரியுமா? இவன்கள் இருக்கிற சூழ்நிலையில எல்லா இடத்திலும் எல்லா மாநிலங்களிலும் மக்களின் வெறுப்பை சம்பாதிச்சிருக்கிறானுங்க. இத பார்த்து பார்த்து வரும்பொழுது வேண்டுமென்றே ஒரு மத கலவரத்தை, ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ரணகலத்தை உருவாக்க கூட பிளான் பண்ணுவாங்க, திட்டம் போடுவாங்க. இவர்களே போய் மசூதி உள்ள இருந்து கலால் அடிப்பாங்க, இவர்களே இங்க 2 பேர் கலால் அடிப்பாங்க. பார்த்தீர்களா, மசூதியில் அடித்து விட்டார்கள், இந்துக்களை திரளுங்கள் அப்படின்னு மற்ற மக்களை எல்லாம் அவங்களுக்கு விரோதமாக மாற்றி இவங்களிடம் மதவெறியை தூண்டி ஓட்டு வாங்க பார்ப்பாங்க. காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் போய் அப்படியே இஸ்லாமியர்களுக்கு இதை செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க, கிறிஸ்தவர்களுக்கு இதை செஞ்சுட்டாங்க அப்படின்ற இந்த பிரச்சாரங்களுக்கெல்லாம் அங்க வேலையும் கிடையாது, இடமும் கிடையாது. ஆகவே மோடி இன்றைக்கு பயத்திலேயும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போய்விட்டது என்ற நிலையிலும் எப்படியாவது நாம் எதையாவது சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்று தன்னுடைய சுய உருவுக்கு வந்துட்டார். அவ்வளவுதான். இதற்கு மேல மக்களுடைய ஆதரவெல்லாம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டுல தேர்தல் முடிந்து விட்டது, எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? அதாம்மா, தமிழ்நாட்டில் நடந்த அந்த தேர்தல், நான் கடலூர் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற தொகுதியினுடைய சீஃப் ஏஜென்ட், நான் தான் எலெக்ஷன் ஏஜென்ட், கேண்டிடேட்டினுடைய ஏஜென்ட் அடுத்த நிலையில் நான் இருந்து பார்த்தேன். இப்படி 6 சட்டமன்ற தொகுதிகளும் நாங்க பார்த்திருக்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அதை போல பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி, இன்னமும் பல்வேறு இடங்களில் இருக்கிற நண்பர்களின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிற தகவலின் மூலமாக ஒன்று நன்றாக தெரியுது. என்னன்னா, பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு வங்கி என்பது மிக 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 மோசமான நிலையில் இருக்குது. யாரும் அதுக்கு பார்க்கவே விரும்பல, ஓட்டு போடவே விரும்பல. கூட்டணி வைத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு வேலை செய்கின்ற தம்பிகள் வந்திருக்கலாம், தோழர்கள் வந்திருக்கலாம், தவிர அவர்கள் கூட மனசாட்சிப்படி
பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாமல் இருப்பது பல இடங்கள்ல தெரிஞ்சுது. இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் 40 தொகுதிகளையும் இந்திய கூட்டணி மிக பெரும் வெற்றியை பெறும். இது மக்களுடைய மனசாட்சி, மக்களுடைய தீர்ப்பு என்கின்ற அளவிற்கு நாம பார்க்க போறோம். இதனால் வரைக்கும் தேர்தல் ஆணையம் பற்றி எதுவும் பேசாம அமைதியா இருந்த அண்ணாமலை திடீர்னு தேர்தல் அன்னைக்கு போய் 1,00,000 பேரை காணோம் அப்படின்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பாக்குறோம்னா, அண்ணாமலை நான் ஐபிஎஸ் படிச்சாலா அல்ல ஐபிஎஸ் காப்பி அடிச்சுக்கிட்டு எவனையாவது இருக்கிறத ஏமாத்தி ஒட்டிக்கிட்டாளான்னு நமக்கு தெரியல. படிப்பறிவு கூட கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் கூட நல்லா தெளிவா இருக்காங்க. இந்த அண்ணாமலை போன்ற இடியட்ஸ், நாம எதுக்காக இடியட்ஸ் சொல்றோம்னா, எல்லாருமே கேட்கறாங்கல்ல, ஐபிஎஸ் படிச்ச அதிகாரிகளுக்கு உயர்ந்த மரியாதை உண்டு. அவங்க எல்லாம் இந்த அண்ணாமலையை ஏங்க ஐபிஎஸ் சொல்லி எங்களை கேவலப்படுத்துறீங்கன்னு அண்ணாமலையை ரொம்ப வெறுத்து ஒதுக்குறாங்க. ஏன்னு கேட்டா, தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துது. தேர்தல் ஆணையம் என்பது யூனியன் கவர்மெண்ட் கீழே இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இல்ல. மிஸ்டர் அண்ணாமலை ஒண்ணு. நம்பர் 2, அந்த தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர்களை கூட இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி செய்திருப்பது உன்னுடைய நரேந்திர மோடி. உன்னுடைய அமைப்பு ரீதியாக உன் கட்சி உருவாக்குற அந்த இயக்குநர்கள் தான் இப்ப தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையங்களுக்கு உத்தரவுகள். மாநில தேர்தல் ஆணையத்துல இங்க இருக்கிற ஆணையர் தெளிவா என்ன சொல்றாரு தெரியுங்களா? நாங்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே, அதாவது ஒரு வாரம்னா வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுகின்ற பொழுதே அந்த வாக்காளர் பட்டியலை பார்த்து அதில் விடுபட்டு போயிருந்தால் உடனடியாக தெரிவிக்கவும், அவர்கள் மீண்டும் வாக்காளர்களாக சேர்க்கவும் அவங்களுக்கு டைம் கொடுத்திருக்கிறோம். அந்த நேரத்தை நாங்க கொடுத்திருக்கிறோம். வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க கூட முடியாதவர்கள் இப்ப வாக்காளர்களை இல்ல அது இல்ல, நான் கொடுத்த வாய்ப்பை ஏன் விட்டேன்? மிஸ்டர் அண்ணாமலை, உனக்கு கட்சியில ஆளும் இல்ல, தொண்டர்களும் இல்ல, வேலை செய்யறதுக்கும் இல்ல. சும்மா நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு 10 பேரை கூட்டு வச்சுக்கின்னு கோபமா பேசுற மாதிரி எல்லாரும் முன்னாலேயும் வேகமா பேட்டி கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறத தவிர உன்னுடைய நடிப்புல ஒரு இழவும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையம் இப்ப கூட வெளியிட்டு இருக்கு, வாக்காளர் விடுபட்ட வாக்காளர்லாம் நாங்க டைம் கொடுத்தோமே ஏன் சேர்க்கல? அதுல இன்னொரு கேள்வி. 2வது, 1,00,000 வாக்காளர்கள் இவருக்கு போயிட்டாங்கம்மா. இவருக்கு 1,00,000 வாக்காளர் நாளைக்கு துவக்க போறான். ஓட்டு இல்லாம டெபாசிட் போகிற அளவுக்கு போயிடுது. அப்ப என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்பவே சொன்னேன் 1,00,000 பேரு நீக்கிட்டாங்க, இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் இப்படின்னு பேசுறதுக்கு இன்னைக்கு இந்த கதையை எடுத்து சொல்லிட்டு இருக்காப்புல அண்ணாமலை. அதை நாம புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட சொல்லணும்னா, 1,00,000 பேருக்கு என்னுடைய வாக்காளர் போயிட்டாங்கன்னா அது என்ன 1,00,000 பேர் கணக்கு வச்சிருக்க? இப்ப எங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா? அப்போ 1,00,000 பேருக்கும் நீ பணம் கொடுத்துருக்க. யார் மூலமாக கொடுத்தியோ, இல்ல வங்கி நிலைகள் மூலமாக கொடுத்தியோ, கூகுள்ல எதை கொடுத்தியோ, 1,00,000 பேருக்கு நீ பணம் கொடுத்துட்டு, ஐயோ 1,00,000 பேருக்கு கொடுத்தனே, எனக்கு ஓட்டு போடுவாங்களே, அவங்க எல்லாம் ஓட்டு வாக்காளர் இல்லையே அப்படின்னு நீ கத்துறதான் எல்லாரும் பார்க்க முடியும். ஆக லீகலா, சட்டப்படி எதையுமே செய்யாத, சட்டப்படி எதையும் பின்பற்றாத, ஒண்ணுமே பொது வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத முதல்ல ஒரு கவுன்சிலர், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு கூட தகுதி இல்லாத இந்த 420 மலை தன்னை அப்படியே பெரிய உலகத்தையே அப்படியே பெரிய இது பண்ற மாதிரி, ஆட்சி செய்கிற மாதிரி அவரா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்ப யாருக்கு கேட்டுக்காப்புல அண்ணாமலை? அவருடைய கட்சியின் சார்பாக அமைக்கப்பட்ட அந்த தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை. நரேந்திர மோடியே உன்னுடைய தேர்தல் ஆணையத்தின் லட்சணத்தை பாருன்னு நாம கேட்கறதுக்கு பதிலு அண்ணாமலை கேட்கிறாப்புல. அண்ணாமலை அந்த கேள்வியை அவங்க கட்சி தலைவர்களை பார்த்தே கேட்டுவிட்டு, நான் மாநில அரசை கேட்கிறேன், திமுகவை கேட்கிறேன்னு உளறிக்கிட்டு கிடக்கிறாப்புல. அதனால இந்த நபர்கள் எல்லோருடைய செயல்பாடுகளையும் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தல் அவர்களை மனநோயாளிகளாக மாற்றி இருக்கிறது இந்த தேர்தல் அப்படின்றதுதான் நம்ம முடிவெடுக்கணும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் இதே மாதிரி நிறைய பேரை காணோம் அப்படிங்கிறாங்க. பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சுங்களா சார்? பாஜக தோல்வியிலே தான் இருக்கிறது. தோல்வி நிரந்தரம் என்பது தெரிஞ்சு இப்ப இவரு 420 மேல உளர்றது ஒரு பக்கம்,
தமிழ் இம்சை இருக்காங்கல்ல, நம்ம தமிழ் இசை கிடையாது, தமிழ் இம்சை. அந்த தமிழ் இம்சை இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது முதல்லயே எல்லாரும் சொன்னாங்க, வேணாம் இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க, புதுச்சேரி, தெலுங்கானா உங்களுக்கு அப்படியே கவர்னர் அது இதுன்னு எல்லா இதையும் மரியாதை கொடுத்து சட்டப்படி உங்களுக்கு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு தேர்தலுக்கு அப்ப என்ன நினைச்சது தமிழிசை? அப்படியே சாதாரண தேர்தல் போயிட்டு எல்லா மக்களும் ஓட்டு போட்ட உடனே இவங்க யூனியன் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் ஆகுறாங்களாம். இந்த கற்பனையில வந்துட்டாங்க. வந்து இங்க வந்து ஓட்டு கேட்கும் போதுதான் தெரியுது, ஐயோ இவ்வளவு கஷ்டம் இருக்குதா, இதெல்லாம் வருமா, ஐயோ நான் நினைச்சு கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு இந்த பேட்டி கொடுக்கும்போது எனக்கு இங்க ஓட்டு இல்ல, எனக்கு அந்த வாக்காளர் அங்க இல்ல, இங்க இல்லைன்னு சொல்லி அவங்க மேலேயே மல்லாந்து படுத்தி எச்சில துப்பிக்கிட்டு இருக்கிற வேலையை செய்யும் பொழுது புலம்பல் என்ன தெரியுமா? நான் ஆளுநராக இருந்த நேரத்தில், நான் ஆளுநராக பார்த்த நேரத்தில், இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க புலம்பல். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது உளறல், இது புலம்பல். இவைகளுக்கெல்லாம் வேறு எந்த விடியலும் இனிமே கிடையாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் கேரளாவுல தேர்தல் பணி செஞ்சுட்டு இருக்காரு, ரோட் ஷோ எல்லாம் பண்றாரு. எப்படி பாஜகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்று தந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலையால் எதையும் பெற்று தரவே முடியாது. அண்ணாமலையால் எதை பெற்று தர முடியும் தெரியுமா? வர்ற ஓட்டை குறைக்க முடியும். இன்னும் அண்ணாமலை ரொம்ப போனாங்கன்னா ஓரளவு ஓட்டு வாங்குறவங்க கூட டெபாசிட் இல்லாம போயிடுவாங்க. அண்ணாமலை வந்து என்னைக்கு இருந்தாலும் இந்த பிஜேபி அழிச்சுட்டு தான் போவார் நான் சொல்லல. பாரதிய ஜனதாவுல நீண்ட காலமாக இருக்கிற நடிகர் எஸ்.வி. சேகர் ஸ்டேட்மெண்ட், அண்ணாமலைன்ற ஒரு ஆள் நீக்கினால் ஒழிய பாரதிய ஜனதா வளராது, உயராது, உருப்படாதுன்னு எஸ்.வி. சேகர் ஸ்டேட்மெண்ட். அதை படிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை இப்ப போய் நம்ம பேச வேண்டியது அப்புறம். முதல்ல அவங்களுக்குள்ள பேசுற பேச்சு இது. நமக்கு தெரிஞ்ச வகையில் பிஜேபி என்பதே தமிழ்நாட்டில் விரட்டப்பட வேண்டும், எப்பொழுது கால வைக்கவே கூடாது என்பது ஒண்ணு. இது திராவிட பூமின்னு சொல்றோம். ஏன்னா இது சமூகம், சமூக நீதி, சமநீதி, சமநிலை, அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசு எங்களுடைய தலைவர் முதல்வர் தளபதி. இதையெல்லாம் அழிக்கணும், ஒழிக்கணும், நீக்கணும், மக்களை மக்களாக பார்க்கணும்னு காவி கூட்டம் உள்ள வரும் பொழுது அடிபட்டு ஓடுது. இப்ப முன்ன இருந்ததை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு அவர்கள் போவார்கள் என்பது நமக்கு மக்களுடைய வரவேற்பு மூலமாக நாம தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் வந்து மீதி மற்றதெல்லாம் வந்து அவரவர்கள் விருப்பம். எங்களோடு இணைந்திருந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்றும் எப்பொழுதும் சிந்தித்து செயல்படுவோம். ஆக்கப்பூர்வமாக பணிகளிலே என்றைக்கும் நாம் முதன்மையாக நிற்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.